சார், இப்போ மதிமுகவை மகன் திமுக அப்படின்னு விமர்சிச்சிருந்தீங்க. ஆனா நீங்க தான் துரை வைகோ அவர்கள் கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு ஒரு கட்சி நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க. அவர் வர வேண்டும் என்ற சொல்வதற்கான காரணங்களும் இருந்தது. காரணம், ஒருவேளை துரையின் வருகையை நான் எதிர்ப்பேன் என்று பலரும் கருதியிருந்தார்கள். அந்த பேச்சு கழகத்தில் நிலவியது. எனவே விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு திருமணத்தில் பங்கேற்க சென்றபோதுதான் அந்த திருமண விழாவில் என்னிடம் அப்படி ஒரு எண்ணம் இல்லை, அவர் வந்தால் சிறப்பாக பணியாற்றுவார் என்றுதான் மற்றவர்களை போன்று நானும் கருதினேன். ஆனால் அது பொய்த்து போனது என்பது பின்னால் அது தெரிந்தது. காரணம், அவர் வந்தவுடனேயே தலைவர் வைகோவை விட பல மடங்கு தான் உயர்ந்தவன் என்று நிரூபிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு நாட்டாண்மை என்று சொல்லப்படுவார்கள், அதுபோல ஒரு ஆதிக்க சிந்தனை மனோபாவத்தோடு தான் அணுகினார்கள். தலைவர் வைகோ அவர்கள் எங்களை அரசியல் படுத்தினார், ஜனநாயக வழிப்படுத்தினார். ஆனால் அவர் மகனுக்கு அது சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதுதான் மிகுந்த கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு தந்தையாக தன்னுடைய மகனை அரசியல் கொண்டு வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை தேற்றிருக்கிறார் என்பதில் அவர் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அரசியலில் தலைவர் வைகோ அவர்கள் தோற்றிருக்கிறார் என்பதற்கான செய்திகளில் ஒன்று, தன்னுடைய மகனுக்கு கூட அந்த அரசியல் ஜனநாயகத்தை நெறிப்படுத்தவில்லை என்பது வெள்ளிடை மலையாக தெரிகிறது. எனவே துரை அரசியலுக்கு தகுதியானவர் இல்லை என்பதையும் நானும் விரைவில் உணர்ந்து கொண்டேன். பலரும் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் அதை விரைவில் உணர்ந்து கொள்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கிடம் இல்லை. எனவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்களுடைய வியர்வையை பாசனமாக்கி உழைத்து அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பி தலைவர் வைகோ அவர்களுக்கு அரணாக இருந்தார்கள். ஆனால் மறுமலர்ச்சி விலகி இன்றைக்கு மகன் திமுக என்று சுருங்கி போயிருப்பது கவலைக்குரிய ஒன்று, வேதனைக்குரிய ஒன்று. த மேன் வித் ஹையஸ்ட் ஆர்டர் இன் பப்ளிக் லைஃப் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு தலைவர் வைகோ அவர்கள் ஒரு உயர்ந்தபட்ச ஜனநாயகவாதியாக இருந்தவர் இப்பொழுது அதிலிருந்து மருவி ஒரு தந்தையாகவே இருக்கிறார் என்பதால் தான் அது மகன் திமுக என்று நான் இப்பொழுதும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.